இல்ல. கப்பல் பேசஞ்சர் ஷிப்பா கார்கோ ஷிப்? பேசஞ்சர் ஷிப். பேசஞ்சர் ஷிப்னா உள்ள நிறைய பேர் டான்ஸ் கின்ஸ்லாம் ஆடுவாங்களே கேர்ள்ஸ், அந்த மேட்டர்லாம் ஒண்ணுமே சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல சார். ஒரு நிமிஷம். அது கப்பல கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. வயசு எவ்வளவு? 26. இங்க பேச வந்தீங்களா இல்ல ஏதாவது வேற விஷயத்துக்கு வந்தீங்களா? அதாவது எதுக்கு எடுத்த உடனே நான் 26 வயசுல அவ்வளவு கண்ட்ரி சுத்தி இருக்கேன், நான் புகை பிடிக்க மாட்டேன், நான் லிக்கர் சாப்பிட மாட்டேன், அடுத்தது யாரோ அப்பா அம்மா இருந்தா பொண்ணு அனுப்புங்க, கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன், இது மட்டும் தான் பெண்டிங்க. இப்போ லீவ்ல வந்திருக்கீங்களா? லீவ்ல வந்திருக்கேன். எவ்வளவு நாள் லீவ்ல வந்திருக்கீங்க? 3 மாசம். வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் அப்பா அம்மா தேடுறாங்க, கிடைக்கல. இன்னும் 2 மாசம் இருக்கு, கிடைக்காம மறுபடியும் கப்பலுக்கு போயிடுமோன்னு மேட்டர் நேர மக்கள் இறக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. ரைட்டா? ஒரு சின்ன ப்ராப்ளம், இது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு 3 மாசம் ஆகும். நீங்க கப்பல்ல ஏறினப்பதான் அது டெலிகாஸ்ட் ஆகும். அவ என்னதான் எனக்கு போன் பண்ணி கேட்டாலும் உங்க அட்ரஸ் நான் பிடிக்க முடியாது. அப்பதான் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல நீங்க இருப்பீங்க. இத மனசுல வச்சுட்டு தைரியமா தெம்ப ஆரம்பிங்க. ஐயா சார் சொல்ற மாதிரி எந்த உள்நோக்கமும் இல்லைங்க. இருந்தாலும் முடிஞ்சா ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு அனுப்பி வைங்க மெயில்ல, பிரச்சனை இல்லை, சந்தோஷப்படுங்க. உன்னை விட 2.5 மடங்கு வயசாச்சு, எனக்கு தெரியாது நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு. ஆரம்பிங்க. நல்லா தான் இருக்கீங்க, மூஞ்சி முடியலாம் நல்லா தான் இருக்கு, அதையும் நானே பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னைக்கு நான் ஒழுக்கமா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா. எங்க அப்பா ஒழுக்கமா இருந்ததுக்கு காரணம் எங்க தாத்தா ஒழுக்கம் இல்லாம இருந்ததுதான். எங்க அப்பா எங்க தாத்தாவை பார்த்து எப்படி வாழக்கூடாதுன்னு கத்துக்கிட்டாரு, நான் எங்க அப்பாவை பார்த்து எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை இழந்தா அதுதான் எனக்கு பெரிய இழப்பு. அதை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். 17 நாட்டுக்காரங்களோட நான் வேலை பார்க்கிறேன். நம்ம நாட்டை பத்தி நான் ரொம்ப பெருமையா பேசுவேன் நண்பர்கள்ட்ட எல்லாம். நான் பிறந்த நாட்டுக்கு அடிப்படை பண்பாடு. ஆனா அப்படிப்பட்ட நாடு ஈச்ல 2000 வந்து நிக்கிறோம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனைப்படுது. இங்க போச்சு பண்பாடு. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொன்னோம், பிறன்மனை நோக்காதுன்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பேப்பரை திருவினா கள்ள உறவு, இவன் அவனோட ஓடி போயிட்டான், அவனு இவளோட ஓடி போயிட்டான். எத்தனை இது பரவாயில்லைங்க. ஒரு ஆசிரியர் பணியில இருக்கவங்க தப்பா நடந்துக்காங்க மனசு வருத்தமா இருக்கு. எனக்கு கத்து கொடுத்த ஆசிரியர் ஒழுக்கத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் நீங்க தப்பா நடக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுது. கணவன் மனைவி 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல வேலை பாக்குறாங்க, 2 பேருமே டீச்சர். மனைவி வந்து கேக்குறாங்க, எங்க எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி, தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னு. சரிமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனா அந்த ஆசிரியர் செஞ்ச வேலை என்ன? அதே பள்ளியில வேலை பார்க்கிற இன்னொரு ஆசிரியர் அவங்களோட சேர்ந்து ஓடி போனாங்க. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் பத்திரிகையில படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேதான். எந்த ஊர்ல? திருச்சியில. திருச்சியில. இப்ப நீங்க இத்தனை வருஷமா சினிமா துறையில இருக்கீங்க, எத்தனையோ ஷூட்டிங் போயிருப்பீங்க, எத்தனையோ நடிகைகளுக்கு நீங்க வேலை வாங்க வேண்டிய வேலையில இருக்கீங்க. என்னைக்காவது உங்க மனைவி உங்களை சந்தேகப்பட்டிருக்காங்களா? என் மனைவி சந்தேகப்படும்படியாக நான் நடந்து கொண்டது. என் வீட்டுக்காரர் எங்க போனாலும் கெட்டு போக மாட்டாருன்னு உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு காரணமே இந்த ஒழுக்கம் தான். இதே சினிமா துறையில 4 பொண்ணை பார்த்தா கற்பழிச்சே ஆகணும், எம்ஜிஆர் வந்து அவர் சண்டை போட்டே ஆகணும். அவருடைய தனிமை இந்த வாழ்க்கையில எவ்வளவு ஒழுக்கமா இருந்தாரு. அவர் இறந்த அன்னைக்கு கூட குருசாமி மறைந்து விட்டாருன்னு எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் ஓட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒழுக்கமா வாழ்ந்த ஒரு மனிதர். திரைப்படத்துறையிலும் தன்னால கட்டுப்பாடோடு இருக்க முடியும் வாழ்ந்து காட்டின ஒரு மனிதர். திரைப்படத்துறையிலும் அப்படிங்கிற வார்த்தையை நான் அப்செக்ட் பண்றேன். திரைப்படத்துறையிலும் அதெல்லாம் மோசமான ஃபீல்டு மாதிரி பேசுறீங்க. எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், எல்லா துறையிலும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். வெளியில பேசுறத இங்க வந்து இந்த ஃப்ளோர்ல என் முன்னாடி பேசினா நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகே? ஐடி துறையில எவ்வளவு பேர் நல்லவங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எவ்வளவு பேர் கெட்டவங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெளிநாட்டிலேயே சுத்திட்டு வந்திருக்கிறீங்க. உள்நாட்டில் இருக்கும் சில துறைகளுக்கும் நீங்கள் மரியாதையும் மதிப்பும் கொடுங்கள். அடுத்தது, இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்காங்க? அப்பா அம்மா அல்லோலப்பட்டு லோல்பட்டு லொம்பப்பட்டு காசு கடன் வாங்கி படிக்க அனுப்புறாங்க பிள்ளைங்களை. ஆனா போறவன் என்ன பண்றான்? காலேஜ்ல சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் கலந்தடிப்போம், கெமிஸ்ட்ரி படிச்சது யூஸ் பண்றாங்க. புக்ஸ மட்டும் எடுக்க மாட்டாங்க. என்ன காய்கறி வாங்க போன? படிக்கத்தானே போன? இது மட்டும் இல்ல, ஈவ்டீசிங், ராகிங் எல்லாம் 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 என்னதான் கத்துக்கிறானே புரியல. நான் தான் என் காலத்துல படிக்க முடியல, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். அவன் ஒழுக்கமா படிப்பான். இந்த கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளை நல்லா படிப்பாங்கிற நம்பிக்கையில் தான் அனுப்பி வைக்கிறான். எத்தனை பிள்ளை அதை வந்து எடுத்துக்கிறாங்க?
ஒத்துக்கிறேன், அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தான். ஒரு காலகட்டத்துல நம்ம போற வழியில இருந்து தப்பி போலாம், ஆனா அவன் திரும்ப அதே பாதைக்கு வந்து அந்த ஒழுக்கத்தை பெறலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது மாணவ பருவங்கிறது தான் மெயின். அந்த பருவத்துல நீங்க ஒழுக்கம் தவறிட்டீங்கன்னா உங்க மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். வாழ்க்கையில குறிக்கோள்னு ஒண்ணு பெருசா ஒண்ணு வந்துடாது. உங்க கண்ணு முன்னால் இருக்கிற வாய்ப்பையே பயன்படுத்த முடியாம போயிடும். அந்த அக்கா சொன்னாங்க, சரி கண்ணே ஒத்துக்கிறேன். நிஜமாவே அக்கா தானா? அவங்க எங்க காலேஜ் ஸ்டாஃப் சார், எனக்கு பேராசிரியர் சார் அவங்க. இப்ப வந்து அக்கா என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஒழுக்கம்ங்கிறது நிறைவா இருக்கணும் நம்ம ஆசைப்படுற மொழிய, பரவாயில்ல தப்பு இருந்தா இருக்கட்டும், இதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. வெரி குட். டீச்சர் சொன்னா கேட்டுக்கணும். சில விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது. காப்பி புடியிலன்னா பக்கத்து வீட்டுல கேட்டு வாங்குறது அட்ஜஸ்ட்மெண்ட். ஒழுக்கம்னா அட்ஜஸ்ட்மெண்டே கூடாதுமா. 100% இருக்கணும். இந்த இடத்துல அவங்க சொல்றதை ஒத்துன்னு பேசாம பாரு. ஓகே, நீங்க வால்மீகி யாருமா? திருடனா தான் இருந்தாரு, கொள்ளைக்காரனா. அப்புறம் எப்படி திருந்தி நமக்கு ஒரு ராமாயணத்தை கொடுத்தாரு? வால்மீகி யாரு? அவர் திருடனா இருந்தார். அவர் பிற்காலத்துல ராமாயணத்தையே தரலையா? நம்ம பசங்க கொஞ்சம் இப்ப முன்ன பின்ன இருந்தாலும் பிற்காலத்தில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தருவார்கள் ஒரு தாயா அவங்க பேசுறாங்க. அந்த நம்பிக்கையில தான் சார் எல்லா அப்பா அம்மாவும் இருக்காங்க. கருப்பா இருந்த எல்லாருமே ரஜினிகாந்த் ஆனது இல்ல. இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கேஸ பத்தி நான் பேசல. அது சில பேர் வறுமை காரணமாக சில பேர் இந்த நாட்டில் தவறான தொழிலில் ஈடுபடுறாங்க. அது ஒழுக்கமின்மையா வறுமையா? வறுமை காரணமாக தவறான தொழிலில் ஈடுபடுறாங்க. ஏன் அவங்க கை கால வச்சு உழைச்சு வேற வேலையை பார்க்க முடியாதா? இல்ல அந்த தொழில் தான் பண்ண வேண்டிய அவசியமா? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காததுனால நான் தொழிலுக்கு போறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா நான் தொழிலுக்கே போயிருக்க மாட்டேன். வாய்ப்பை தேடி போக கூடாது சார், வாய்ப்பை உருவாக்கணும். நீங்கள் இந்த வருடம் +2 தேறியவரா? பி பட்டப்படி பார்த்திருக்கிறேன். நீங்க சொல்றது 0.25%. அங்கும் நல்லபடியாக கொடுத்தனம் நடத்தக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் இப்போது ஜெயா டிவி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா யூஎஸ்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றதை கேட்கும் போது நான் இந்த பதில் சொல்லலன்னு வச்சுக்கங்களேன், அவங்க என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் அவங்க பார்த்திருக்கேன், எல்லா இடங்களையும் பார்த்திருக்கேன். நீங்க சொல்றது 0.1% 1 or 2 here and there. அது யூஎஸ்ல மட்டும் இல்ல, இந்தியாவில் உங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறான், கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கிறான், மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறான். நெக்ஸ்ட், அதை விடுங்க. இன்னைக்கு சாலை விதிகள் நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம்? அமெரிக்காவில் தனி மனித ஒழுக்கம் வேணா குறைவா இருக்கலாம், ஆனா அவன் சாலை விதிகளை கடைபிடிக்கிறத பக்காவா இருக்கான். மஞ்சக்கோட்டை தாண்டாதடனா அதை போய் தாண்டி போய் நின்னா தான் நம்மால் சந்தோஷப்படுறான். இப்ப ஆரோக்கியத்தை எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ், இந்த பிரச்சனை, லொட்டு லொஸ்கு என்னென்னமோ நோய் வருது சார். ஏன் கொள்ளு தாத்தா காலத்துல கிடையாது? காலையில எந்திரிச்சா வேப்பலையில தான் பல் தேய்ப்பாரு, நீராகாரம் சாப்பாடுவாரு, பெருசா ஒண்ணு உணவெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 16 வயசுலயே கண்ணாடி போட்டுறான். ஆரோக்கியம் எங்க போச்சு? பீஸா பர்கர் பேரு தெரியாது அவன் சாப்பிடறான். பீஸா வந்தது இட்டாலியில இருந்து. அவன் சீஸ் போட்டு இது போட்டு அவன் ஒரு குளிர் நாடுகள்ல பயன்படுத்துற ஐட்டங்கள் ஃபுல்லாமே அவன் உடலை சூடுபடுத்துறதுக்காக சாப்பிட்டதுனால நீ பிறந்ததே வெப்ப நாடே. போட்டு அள்ளி குடிச்சு மண் அடிக்கிற மாதிரி அள்ளி அள்ளி போட்டுட்டு பாரு. ஒபேசிட்டி, டயபெட்டிஸ் அள்ளி திரியிறியே. ஆரோக்கியம் எங்க போச்சு? இது ஒரு ஒழுக்கம். அதான் நீ கடைபிடிக்கல. அதான் நீ ஜிம் அது இதுன்னு போயிட்டு. அந்த காலத்துல எத்தனை பேர் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தா? இங்க சொல்ற விஷயத்த 100% ஒத்துக்கிறேன் சார். அந்த நாட்டின் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய உணவுகள் இங்க இறக்குமதியாய் இப்ப இளைஞர்கள் சந்தோஷமா அந்த இடத்துல போய் கூட்டம் கூட்டமா தின்றாங்க. இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் கேட்டா எனக்கே பயமா இருக்கு. பிகாஸ் எனக்கு ஒரு 40-45 வயசுல சுகர் ஆரம்பிச்சது. இப்ப போய் கேட்டா சுகர் இன்ஸ்டியூட்ல சொல்றாங்க அது 35ல இருந்து 40க்குள்ள ஆரம்பிக்கிறதுங்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போச்சுன்னா என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. அடுத்து வியாபாரத்தை எடுத்துக்கும். எந்த தொழில் எடுத்தாலும் கலப்படம். இப்படித்தான் ஒருத்தர் போய் கிருவானந்த வாரியர்கிட்ட போய் கேட்டாரு, சாமி நான் அந்த மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், என் கடையில என்ன படம் மாட்டலாம், எந்த சாமி படம் மாட்டலாம்? நீ என்ன சாமி படம் வேணாலும் மாட்டிக்கோ, தயவு செஞ்சு கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காது.
இது நான் நகைச்சுவைக்காக சொல்லல, அந்த மகானின் வாயிலிருந்து வந்த ஒரு அற்புதமான வரி, பிறரை துன்புறுத்துவது கூட ஒரு ஒழுக்கக்கேடுன்னு நான் சொல்ல வரேன்.